டாஸ்மாக் விவகாரத்துல நீதிமன்றம் சரமாதிரியா கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதுல முக்கியமா டாஸ்மார்க்குக்காக வாதாட வந்த வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, இடி ரைட் நடத்தினால தமிழக அரசுக்கே ஒரு அவமானத்தை இழைத்து விட்டார்கள் அப்படின்னு வாதத்தை வச்சிருக்காங்க. சரியான கேள்வி. நான் கேட்கிறேன், PS ராமன் என்கின்ற வழக்கறிஞர் அவர் ஒரு பார்ப்பனர். தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எங்களுடைய சமூகம் பிறந்திருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகத்திலிருந்து இந்த டாஸ்மார்க் என்கின்ற அசிங்கங்கள், திருட்டுகள், அயோக்கியத்தனங்கள் இவற்றை நிலைநாட்டுவதற்காகவும் அதனாலே மாநில உரிமை பறிபோய்விட்டது என்றும் அவர் நீதிமன்றத்தில் பேசுகிறார். நான் சொல்கிறேன், மற்றவனெல்லாம் கூலிக்கு மாரடிக்கிறவன் எப்படியோ தொலைகிறான். நீ தர்மத்தை காப்பாற்ற பிறந்த சமூகத்தில் பிறந்து இந்த திமுக அரசுக்காக அவன் செய்த அயோக்கியத்தனத்தை நிறுவுவதற்காக, அவன் செய்த அயோக்கியத்தனத்தால் இந்த மக்கள் எவ்வளவு பணத்தை இழந்தார்கள் என்பது முக்கியம் இல்லையா? அது டாஸ்மார்க் என்பதிலே செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து வந்துவிட்ட பிறகு என்ன மாறுதல் செய்தார் என்றால், அங்கிருந்து சரக்கு வரும். அந்த சரக்கு எவ்வளவோ ஒரு 1,00,000 பாட்டில் வருகிறது என்று வைத்துக்கொள்ளும். 1,00,000 பாட்டிலுக்கு ஆயத்த வரி கட்டுவார்கள், எக்ஸைஸ் டியூட்டி கட்டிவிட்டு அதன் மேல் விலை வைக்கப்பட்டு பாட்டிலுக்கு உள்ள விலையும் வைக்கப்பட்டு அது விலைக்கு விற்கப்படும். இப்பொழுது பாதி சரக்கு உற்பத்தி தளத்திலிருந்து டாஸ்மார்க்குக்கே போகாமல் நேரடியாக வெளியே வந்து அதே டாஸ்மார்க் கடையில் தனியாக ஒதுக்கி வியாபாரம் செய்யப்பட்டு பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வைத்து இந்த ஆயத்த வரியையும் அரசாங்கத்திற்கு வரியையும் கட்டாமல் இவையெல்லாம் விற்று வருகிற பணம் செந்தில் பாலாஜி மூலம் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறது. உலகத்திலேயே தனி மனிதர்கள் அரசாங்கத்திற்கு கட்ட வேண்டிய வரியை கட்டாமல் வரி ஏய்ப்பு செய்வார்கள். அரசாங்கமே தன்னுடைய அரசாங்கத்திற்கு வர வேண்டிய பணத்தில் வரி ஏய்ப்பு செய்கிறது என்றால் இந்த அயோக்கியர்கள் ஆட்சி அகற்றப்பட வேண்டுமா இல்லையா? அந்த வருமானம் வரியாக திமுக அரசுக்கு தான் வரும். இப்பொழுது திமுக அரசுக்கு போகாமல் ஸ்டாலின் வீட்டுக்கு போகிறது. அரசாங்கமே வரி ஏய்ப்பு செய்கிறது. அந்த வரி ஏய்ப்பின் பலனை முதலமைச்சர் அனுபவிக்கிறார். பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூடுதலாக வைத்து விற்கிறார்கள். இவர்கள் இனிமேல் என்ன செய்ய மாட்டார்கள்? நாம் கட்டுகிற வரி, மின் கட்டணத்திலிருந்து எல்லாமே, நாம் கட்டுகிற எல்லாவற்றுக்குமான வரிகள் எல்லாம் பாதி இவர்கள் வீட்டுக்கு, பாதி தான் அரசாங்கத்திற்கு என்று சொன்னால் நாம் 2 மடங்கு வரி பலனே பெறாமல் ஒருவனை தேர்ந்தெடுத்த குற்றத்திற்காக பாதி ரூபாயும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், எந்த ஒன்றிலும் பாதி ரூபாய் இவர்களுடைய வீட்டுக்கு வந்துவிடும் என்றால் நாம் வரியை 1/2 ரூபா கட்டினால் போதும் என்கிற நிலைக்கு 1 ரூபாய் கட்டி 1/2 ரூபாய் இவன் வீட்டுக்கு போவதற்கு நமக்கு எதற்கு ஆட்சியாளர் வேண்டும்? நிச்சயமா. இந்த PS ராமனா அந்த வக்கீல், அவர் ஒரு பிராமண வக்கீல், அவர் சொல்கிறார் மாநிலத்தின் உரிமை பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொல்கிறார். டாஸ்மார்க்கின் மீது அந்த ஆயத்த வரியினர், அமலாக்கத்துறையினர் நடவடிக்கை எடுத்ததன் மூலம் நேரடியாக தலைமைச் செயலகத்திற்கே வந்து, அரசாங்கத்திற்கு சொந்தமான தலைமைச் செயலகத்திற்கே வந்து ஏராளமான ஆவணங்களை அள்ளிக்கொண்டதன் மூலம் மாநிலத்தின் உரிமை பறிபோய்விட்டது என்று நீதிமன்றத்தில் பேசுகிறார். அப்படிதான் வாதத்தை வச்சிருந்தாங்க. அதுல என்ன நான் கேட்கிறேன், நீ திருடி வைத்திருக்கிற பணத்தையும் அங்கேதான் உன் வீட்டில் வைத்தால் அது ரெய்டுக்கு உள்ளாகிறது என்று சொல்லி நீங்கள் எல்லாவற்றையும் அரசாங்க அலுவலகத்தில் வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதனாலே தான் அந்த ஆவணங்களை அள்ளி கொண்டு போக அவர்கள் வந்தார்கள். திருடன் தான் அதற்கு உரிமையாளன் என்று ஆகிவிட்டால் திருட்டு பொருள்களை பதுக்கி வைப்பதற்குரிய சிறந்த இடமாக தலைமை அலுவலகம் ஆகிவிடுகிறதே. நீ அரசாங்க அலுவலகத்தில் வைப்பதில்லை என்று கிடையாதே, மற்ற இடங்களெல்லாம் ரெய்டுகளுக்கு உள்ளாகின்றன என்று சொல்லி அரசாங்க அலுவலகத்தில் கொண்டு போய் வைக்கிற 1000 கோடிக்கான வரி ஏய்ப்பை அவர்கள் அங்கிருந்து கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே எதற்காக கோபம் வர வேண்டும் என்றால், அந்த அரசாங்க வக்கீல் PS ராமன் உட்பட அரசாங்கத்திற்கு வர வேண்டிய ஆயத்த வரியை, டாஸ்மார்க்கு கட்ட வேண்டிய ஆயத்த வரியை கட்டாமல் பாதியை இவர்கள் ஒதுக்குவது, பாட்டிலுக்கு 10 ரூபாய் கூட வைத்து விற்பது, அந்த அரசாங்கம் விற்கிற மது போத்தல் பாதி தான் அது அரசாங்கத்துக்கு வரும், மீதி எல்லாம் இவருடைய வீட்டுக்கு போய்விடும், ஆள்பவன் வீட்டுக்கு போய்விடும். இதை குறித்து 12 கட்சிகள் இருக்கின்றன, துணை கட்சிகள், CPM, CPI, திருமாவளவன், யாரும் பேச மாட்டார்கள். பிஜேபி, இந்துத்துவா கட்சி, அதை ஒழிக்கிறோம், பிஜேபி வந்துவிடும், அதை ஒழிக்கிறோம் என்று பேசுவார்களே தவிர இந்த எல்லாவற்றையும் சுரண்டி கொண்டு போகின்ற இந்த கட்சியை பற்றி பேச மாட்டார்கள். இன்னும் பார்த்தால் மோடி எதுவும் தனியாக கொண்டு போவதில்லை. நான் மோடியினுடைய கட்சிக்கு ஆதரவாளன் இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நான் இந்துத்துவா போன்ற
கொள்கைகள் ஒரு கட்சியினுடைய கொள்கைகளாக இருக்கக்கூடாது, மதம் காரணமாக அரசியல் நடக்கக்கூடாது என்று நம்புகிறவன் தான் நான். ஆனாலும் கூட மோடி தனிப்பட்ட முறையில் காசு சேர்ப்பதில்லை. அவருக்கு மனைவியும் இல்லை, மக்களும் இல்லை. நீ பூரா அடிக்கிற கொள்ளை தாங்க முடியவில்லை. நீங்களெல்லாம் சொல்லுகிறீர்கள் மோடியை பார்த்து இந்த மாநில அரசாங்கத்தினுடைய உரிமை பறிபோய்விட்டது என்று PS ராமன் பேசுகிறார். உரிமை என்பது நீ கொள்ளையடிப்பதற்கா? வரி கட்டாமல் கொள்ளையடிப்பதற்கா? அரசாங்க நிறுவனத்திற்கு போக வேண்டிய போத்தல்களை எல்லாம் போக விடாமல் தனியே ஒதுக்கி அதுக்கு வரியும் கட்டாமல் விற்கிற பணம் பூரா உன்னுடைய குடும்பத்திற்கு, வரி கட்டி டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகள் எல்லாம் அரசாங்கத்திற்கு. இப்போ நீதிமன்றத்துல வச்சிருக்காங்க அமலாக்கத்துறை. இது முக்கியமாக இதுல வந்து செந்தில் பாலாஜி உட்பட ஒரு வாதம் வைத்தாரே PS ராமன். நான் கேட்கிறேன், அமைச்சர்களும் சம்பந்தப்பட்ட ஆமா அமைச்சர்கள் எல்லாம் இல்லாம நடக்கிறது. மாநில உரிமை பறிபோகிறது. CID ஆயத்தத்துறையினர் நேரடியாக அந்த தலைமை அலுவலகத்திற்குள் நுழைந்து ஆவணங்களை எல்லாம் எடுத்துச் சென்றதின் மூலம் நம்முடைய மாநிலத்தின் உரிமை பறிபோய்விட்டது. ஆமா, அப்படிதான் வாதம் வச்சிருக்காங்க. அது என்ன அப்புறம் அது அவமானமாக இருக்கு அப்படின்னு நான் சொல்லுகிறேன். ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோம். ஒருத்தன் ஒரு பெண்ணினுடைய உன்ன மாதிரி ஒரு பெண்ணினுடைய கழுத்தில் கிடக்கிற பெரிய 2 வட சங்கிலியை அறுத்து கொண்டு ஓடுகிறான். அப்பொழுது CBI போலீஸ்காரர் ஒரு எதிரே வருகிறார். அவர் அவனை பிடித்து விடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அப்பொழுது எங்களுடைய நாட்டில் நீ எப்படி எங்களை கேட்காமல் வரலாம்? நீ எப்படி எங்களை கேட்காமல் அந்த சங்கிலியை காப்பாற்றலாம்? எங்களுடைய நாட்டில் நீ செயல்படுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது? CBI காரன் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலுடைய நீ எப்படி உள்ளே நுழையலாம்? நீ எப்படி அவனை பிடிக்கலாம்? அது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் இந்த டாஸ்மார்க் அலுவலகத்திற்குள் ஆயத்த வரிக்காரன் நுழைந்து அமலாக்கத்துறை நுழைந்து எல்லாவற்றையும் அள்ளி கொண்டு போய் 1000 கோடி ரூபாய்க்கான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு போனால் இதை நம்முடைய PS ராமன் சொல்லுகிறார் மாநில உரிமை பறிப்பு. திருடுவது மாநில உரிமை பறிபோகவில்லையா? வரி கட்டாமல் அதை கொள்ளையடிப்பதில் மாநில உரிமை பறிபோகவில்லையா? மாநில மக்களின் உரிமை பறிபோகவில்லையா? 2 மடங்கு வரி கட்ட வேண்டியிருக்கு. இவன் கொள்ளையடிக்கின்ற காரணத்தினால் 1 மடங்கு அரசாங்கத்திற்கும் 1 மடங்கு இவர்களுக்கும் போகிறது. அந்த 1 மடங்கு அரசாங்கத்தில் சிப்பந்திகள் மற்றவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தது போக நம்ம 1/4 பங்கு வந்து சேர்கிறது. இவர் சொல்லுகிறார் மாநில அரசாங்கத்தின் உரிமை பறிபோய்விட்டது. அப்படி என்றால் இது மாநில அரசாங்கமே அந்த வழக்கை தொடுக்க வேண்டுமே தவிர டாஸ்மார்க்கில் உள்ள வழக்கை அமலாக்கத்துறை தொடுக்கிறதே, அங்கே போய் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியதே, இது வந்து மாநிலத்தின் உரிமை. நாங்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்போம். இங்கே ஒரு அரசு இருக்கிறது, அதனுடைய கடமையில் எப்படி மத்திய அரசாங்கமே தப்பு செஞ்சா என்ன பண்றது? அதான் ஒரு கேள்வி. நீயே திருடனாக இருப்பதால் உனக்கு சூப்பர்வைசர், நீ ஒரு ஸ்டாஃப், இன்னொரு சூப்பர்வைசர் இருக்கிறான் வந்து உன்னை பிடித்து உள்ளே வைக்கிறான். ஏனென்றால் நீ இதை செய்கிறாய். பாதுகாக்க வேண்டிய நீயே அரசாங்க வரியை ஏய்க்கிறாய்.